உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃப்ரான்சிஸ் கோல்டன் ஸ்னெயிலிருந்து. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன், சோலார் பேனல் கால்குலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிசின்னு நாங்கள் பேர் வச்சுருக்குறோம், அதாவது சோலார் பேனல் கால்குலேட்டருன்ட்டு. இது வரைக்கும் நமக்கு நண்பர்களே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பேனல் போடணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நமக்கு எவ்வளோ பேனல் போடணும், வீட்டுக்கு எவ்வளோ கரண்ட்டு, அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளையன்ஸுக்கு ஈக்குவலாக எவ்வளோ பேனல் போடணும், என்ன பேட்ரி யூஸ் பண்ணலாம், எவ்வளோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும், என்ன ஆம்ப் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா. இப்போ அதை வந்து ஈஸியாக இந்த ஒரு சின்ன சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இது வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம், இன்னும் முழுசாக முடியல. சரி, ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனை இப்பொழுதைக்கு நான் உங்களுக்கு அப்ளிகேஷனை கொண்டு எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலான்றதை சொல்லித்தரேன். இப்போ சாம்பிளுக்கு நம்ம ஒரு டியூப்லைட், இந்த டியூப்லைட் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக பார்த்திங்கன்னா டிசி டியூப்லைட். இப்போ வந்து நம்ம ஒரு டிசிக்கு மட்டும் கால்குலேஷன் போடலாம். ஒரு சோலார் பேனல் கொண்டு டிசி லைட், டிசி ஃபேன், டிசி எல்இடி பல்ப், இதோடைய வாட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா. இப்போ ஒரு டியூப்லைட்னு எடுத்திங்கன்னா 20 வாட்ஸ் டியூப்லைட், நம்ம 2 டியூப்லைட் யூஸ் பண்ணுறோம். அப்போ 20 × 2 40 இல்லைங்களா. 20 × 2ன்னு போட்டிங்கன்னா 40 வரும். ஸோ 40 வாட்ஸ். இந்த 40 வாட்ஸ் பல்பு நம்ம எத்தனை மணி நேரம் கன்சியூம் பண்ண போகிறோம்னா ஒரு 6 மணி நேரம், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் இந்த 40 வாட்ஸ் டியூப்லைட், அதாவது 2 டியூப்லைட்டை 6 மணி நேரம் பயன்படுத்துகிறதா வச்சுக்கலாம். சரிங்களா. அதுக்கு இங்கே 6 போட்டாச்சு. இப்போ அடுத்தது எல்இடி பல்ப். எல்இடி பல்ப் வந்து நார்மலாக 10 வாட்ஸ் இருக்கும், அது ஒரு 2 பல்பாக கணக்கு பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 20 வாட்ஸ் கணக்கு வரும் இல்லைங்களா. 10 × 10, 10 × 2 நமக்கு 2 வரும். அடுத்தது அதை எத்தனை மணி நேரம் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இந்த குண்டு பல்ப் நம்ம பயன்படுத்துகிறோம். நைட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், இல்லை விடிய காலில் கொஞ்சம் நேரம், நைட்டு கொஞ்சம் நேரம், இல்லை மதியானம், ஈவினிங் டைம், மதியானம் டைம், அந்த மாதிரி டைமில் நம்ம பயன்படுத்துகிறதா கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா. அடுத்த கட்டமாக ஃபேன் வந்து BLDC, அதாவது டிசி ஃபேனாக இருந்தாலும் BLDC ஃபேனாக இருந்தாலும் நமக்கு அதிகபட்சம் ஒரு 35 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும். ஸோ ஒரு ஃபேனுக்கான வாட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நேரம் நமக்கு நைட்டு ஃபுல்லாக ஓடணும் அப்படின்னு கணக்கு பண்ணோன்னா 12 மணி நேரம் கணக்கு எடுத்துக்கலாம். டிவி நம்ம இதில் பயன்படுத்த போகிறது இல்லை, ஸோ அதை விட்டுடுங்க. டிவி நம்ம எதுவும் யூஸ் பண்ணலை. வேறு ஏதாவது அப்ளையன்சஸ் எதுவுமே நம்ம இதில் பயன்படுத்தலை. இப்போதைக்கு இந்த 3 அப்ளையன்சஸை மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய அதாவது சூரிய வெளிச்சம் வந்து நமக்கு 6 மணி நேரம் கிடைக்கிது. ஸோ இந்த 6 மணி நேரத்தை இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரியோட வோல்ட் இதில் என்ட்ரி கொடுக்கணும், 12 வோல்ட்டு. சரிங்களா. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இதில் எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே கிடையாது. இப்போ மேனுவலாக கால்குலேஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மேனுவல் கால்குலேஷன் தேவையில்லை. ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், நமக்கு டியூப்லைட் 40 × 6 240 வாட்ஸ் டோட்டலாக ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணுது. அதேமாதிரி பல்பு பார்த்திங்கன்னா 20 × 12 240 வாட்ஸு. 35 ஃபேன் பார்த்திங்கன்னா 35 × 12 480 வாட்ஸ். நம்ம டிவிக்கு மற்ற அப்ளையன்சஸ் கொடுக்கல. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நமக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கிது இல்லைங்களா. அது வந்து சோலார் பேனலுக்கு எடுத்த மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நமக்கு வந்திருக்கிற அவுட்புட் பார்த்திங்கன்னா இதுதான், இதெல்லாம் நம்மளுடைய அவுட்புட். இப்போ வந்து அப்ளையன்ஸ் டோட்டல் வாட்ஸ் 95 வாட்ஸ், மொத்தமாக 95 வாட்ஸ் நம்ம வந்து அப்ளையன்சஸோடைய வாட்ஸ். ஓகேங்களா. அது மொத்தமாக எத்தனை மணி நேரம் வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா 960 வாட்ஸ் வந்து நம்ம டோட்டலாக வந்து ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிறதா நம்ம கணக்கு பண்ணியிருக்கிறோம். சரிங்களா. அப்போ இதுக்கு என்ன பேனல் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 219 வாட்ஸ் பேனல் போடலாம். ஸோ 219 வாட்ஸ் பேனல் போடலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 200 வாட்ஸ் தான் கிடைக்கும், 219 கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ 200 வாட்ஸ் பேனல் ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு பேனல். அப்போ 111 Ah பேட்ரி கேட்குது. இங்கே பேட்ரி ரெக்குயர்மெண்ட் பாருங்கள், 11 Ah பேட்ரி, 111 Ah. ஸோ நமக்கு 100 Ah பேட்ரி போதுமானது, 100 Ah எடுத்துக்கலாம். இன்வெர்ட்டர், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு இன்வெர்ட்டர் பெரும்பாலும் தேவையில்லை, அதனால் இன்வெர்ட்டர் வேண்டாம், இன்வெர்ட்டர் விட்டுடலாம். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் 18 ஆம்ஸ் கேட்குது. ஸோ 20 ஆம்ஸ் நம்ம மினிமம் போடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோலர் 10 ஆம்ஸ் 20 ஆம்ஸ் 30 ஆம்ஸில் தான் கிடைக்கும் நமக்கு PWM. அப்போ நமக்கு 18 பதிலாக ஒரு 20 ஆம்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா. சரி, ரைட்டு. மழை காலத்தில் இது வந்து இந்த கால்குலேஷன் எனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நமக்கு எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். அந்த எஃபிஷியன்சிக்காக என்ன பண்ணலான்னா, இந்த பேனல் ரெக்யர்மெண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா 200 வாட்ஸ்ன்னு, இது இன்னொரு 200 வாட்ஸ் பேனல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மழை காலத்துலையுமே நமக்கு ஓரளவு க்ளவுடியாக இருக்கிற டைமில் கூட நல்லாவே நமக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும், பேட்ரி நல்லா சார்ஜ் ஆகும். ஸோ இந்த கால்குலேஷன் இதான் சிம்பிளாக பண்ணுற கால்குலேஷன். இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வீட்டுக்கு என்ன தேவை, நமக்கு யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸ், இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 டியூப் லைட்டு, 2 குண்டு பல்பு, அதாவது எல்இடி பல்பு, ஒரு ஃபேன்,
போட்டிருக்கிறேன். இதில் நீங்கள் ஹவர்ஸ் பெரும்பாலும் இதில் எல்லா நேரமும் நம்ம இதை பயன்படுத்துவோம்னா பயன்படுத்த மாட்டோம். நமக்கு அதாவது இப்போ 12 மணி நேரன்றது 4 மணி நேரம் பயன்படுத்தினா மீதி 4 மணி நேரத்துக்கான சேவிங்ஸ் பேட்டரி பேக்கப் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த கால்குலேஷன் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியோட எஃபிஷியன்சி, அதாவது நம்ம பேட்டரி வந்து எப்பயுமே வந்து 100% பயன்படுத்த மாட்டோம் டியூப்லர் பேட்டரியாக இருந்தால். ஸோ அது 75% எஃபிஷியன்சி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் தான் போட்டு பேனல் மட்டும் நம்ம எப்பயுமே இதில் காட்டுற ரெக்யர்மெண்ட்டை விட இன்னொரு ரெக்யர்மெண்ட் இன்னும் ஒரு பேனல் அடிஷ்னலாக நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஆம்ப் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும், எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், சார்ஜிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஒன்ஸ் டெவலப் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இதோடைய லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல் வீடியோகளுக்கு கண்டிப்பாக தொடர்பில் இருங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.